படிச்ச மட்டும்தான் கிடைக்கும் சோறு படிப்பு இல்லைனா சொல்லு தமிழ கீழு தமிழ ரேப் தமிழ திருப்பு தமிழ நெருப்பு தமிழ இரும்பு தமிழ உள்ள தமிழ வெளிய தமிழ ரத்த தமிழ நாடு தமிழ தமிழ தமிழ. அபவுட் தாசில்தார். ஸோ தாசில்தாரை பற்றி சொல்லணும்னா வந்து தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா ஜாபு தாலுக்கா ஆஃபீஸில் இருக்கும். ஸோ தாலுக்கா ஆஃபீஸில் அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்காக ரெப்ரசன்டேட்டிவாக அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவாக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படி ஒரு கலெக்டரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிற மாதிரி ஒரு தாசில்தாருக்கு வந்து ஒரு தாலுக்கா இருக்கும். ஸோ அந்த தாலுக்கா கீழே நிறைய வில்லேஜஸில் வரும். ஸோ இந்த ஜாப் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப் தான், இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஜாபுக்குன்னு சொல்லி நிறையா ரெஸ்பான்சிபிலிட்டிஸு டியூட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க தான் நினச்சா தான் ஒரு ஏரியா ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி எதுக்குமே வந்து பர்மிஷன் கொடுக்க முடியும். ஸோ அவங்களோட எலிஜிபிலிட்டி ஆஃப் தாசில்தார் ஜாப்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து எஜுகேஷனில் வந்து நீங்கள் இது வேணால் படிச்சிருக்கலாம். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து +2 முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த டிகிரி வந்து நீங்கள் எது வேணால் படிச்சிருக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து தாசில்தார் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் கூட பண்ணியிருக்கலாம். போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து ஒரு நல்ல ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டிஸில் இல்லை காலேஜஸில் நீங்கள் பண்ணியிருக்கணும். ப்ரிஃபர் வந்து போஸ்ட் கிராஜுவேட் கண்டிப்பாக பண்ணி தான் இருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் எக்ஸாம் எழுதி நீங்கள் உள்ள வரக்கு அது ஒரு எப்படி சொல்கிறது, ஹிஸ்ட்ரியை நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு அந்த ஹிஸ்ட்ரி பேப்பர் வருதுன்னா நீங்கள் வந்து போஸ்ட் கிராஜுவேட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு நிறைய நாலேஜஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் உள்ள வந்துடலாம் ஈஸியாக. அந்த பேப்பர் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா லா அண்ட் ஆர்டர் வந்து தாசில்தார் ஜாபுக்கு வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் லா ரிலேட்டட் டிகிரி பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஜாபுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நான் பார்க்க போகிறது ஏஜ் லிமிட். ஸோ ஏஜ் லிமிட் ஆஃப் தாசில்தார் நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பிகம் ஏ டெப்டி தாசில்தார். நீங்கள் ஸ்டார்டிங் வந்து எடுத்தோடனே தாசில்தார் ஆக முடியாது. டெப்டி தாசில்தார் ஆகிட்டு தான் நீங்கள் வந்து தாசில்தார் ஆக முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது டெப்டி தாசில்தாரோட ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கை வந்து 21 இயர்ஸ். அதாவது நீங்கள் ஒரு டிகிரி சிங்கிள் டிகிரி கம்ப்ளீட் பண்ண வரும்போது உங்களுடைய ஏஜ் என்னவோ 21 இயர்ஸ். அதுலேருந்து 42 இயர்ஸ் வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த எக்ஸாமுக்கு. அப்பர் ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா சில ஸ்டேட்ஸில் வந்து 36 வரைக்கும் தான் இருக்கும். மோஸ்ட்லி வந்து 36ங்கிறதே நம்ம கவர்மெண்ட்டும் வந்து ப்ரிஃபர் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் வந்து SC ST கேஸ்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மாறும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா பவர் ஆஃப் தாசில்தார். ஸோ தாசில்தார் ஜாபோட பவர் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு தாலுக்கா ஆஃபீஸ், அதாவது ஒன் ஆஃப் த பார்ட். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கிட்டேன், அதுலேயும் 8 தாலுக்கா இல்லை 9 தாலுக்கா அந்த மாதிரி வரும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டே வந்து 10 தாசில்தார் இருப்பாங்க, இல்லை 8 தாசில்தார் கிட்ட இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து தான் அந்த ஏரியாஸ் அவங்களுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாலுக்கா ஆஃபீஸுக்கு கீழே ஒரு 20 வில்லேஜ் இல்லை 15 வில்லேஜ் அந்த மாதிரிலாம் கிட்ட வரும். ஸோ அந்த வில்லேஜுக்கெலாம் நாம் தான் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலும் சரி, அவங்க ஏதாவது இஷ்யூ பண்ணணும், சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணணும், இல்லை பேன் கார்டு ஆதார் கார்டு ஏதாவது பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் ஏதாவது ஃபார்ம் பண்ணணும், வெல்ஃபேர் டெவலப்மெண்ட் போர்டு வந்து ஏதாவது ஜியோ பாஸ் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் தான் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சில விஷயங்கள் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். அவங்களோட டியூட்டிஸ்னு பார்த்தா காஸ்ட் சர்டிஃபிகேட் அவங்க தான் தருவாங்க, நேவிகேட்டிவ் சர்டிஃபிகேட் அவங்க தான் தருவாங்க, ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டும் அவங்க தான் தருவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட்டு, ரேஷன் கார்டு அத்தாரிட்டி, இந்த மாதிரி வந்து நிறைய சர்டிஃபிகேட்ஸ் அவங்க வந்து தருவாங்க. ஸோ இது மட்டும் அவங்க டியூட்டிஸ் இல்லை, இது போக நிறைய டியூட்டிஸ் இருக்குது. நிறையா மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணணும், நிறையா ப்ராஜெக்ட்ஸை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வரணும். அந்த தாலுக்காவில் ஏதாவது ஆல்ரெடி ஏதாவது ஏரி குளம் அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதை தூர்வாடுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், தாசில்தார் பொசிஷன் இஸ் வில் பி அப்பாயிண்டட் ஃபார் ஈச் போர்டு இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பர்டிகுலர் ஸ்டேட். ஸோ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டால் தான் இந்த தாசில்தாரோட ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் மே டிஃபர் ஃப்ரம் தி ஸ்டேட் டு ஸ்டேட். சில ஸ்டேட்டில் வந்து தாசில்தார் வந்து வேறு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க, சில இதில் வந்து வேறு நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ ஆஃபீஸருக்கு கீழே வரும். ஸோ இந்த தாசில்தார் போஸ்ட் வந்து சில ஸ்டேட்டில் வே டு கேட் தாசில்தார். ஸோ எப்படி இந்த தாசில்தார் ஜாபை நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் இல்லை. எடுத்தோன்னே நம்ம வந்து எக்ஸாம் எழுதணுன்னே நமக்கு தாசில்தார் போஸ்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. நான் முன்னாடி சொல்லி இந்த மாதிரி டெப்டி தாசில்தார் தான் ஃபஸ்ட் ஆக முடியும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் வந்து அவங்களால வந்து தாசில்தார் போஸ்ட்டுக்கு வர முடியும். அதே வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஸ்டாஃப் சர்வீஷன் கமிஷன் எக்ஸாம் எழுதி இல்லை ப்ரொமோஷன் மூலியமாகவோ இல்லை அவங்க வந்து தாசில்தார் ஆவாங்க. அது வந்து அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு, அந்த ஃபீல்டில் அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்களோ அவங்க தான் வந்து தாசில்தார் ஆக முடியும். ஆல்ரெடி அந்த தாலுக்கா ஆஃபீஸ்லேயோ இல்லை தாசில்தார் கீழே ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க ப்ரொமோஷன் மூலியம் மேலே வரலாம்.
தாசில்தார் இஸ் அப்பாயிண்டட் இன் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து வர முடியும். அது குரூப் 2 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ எக்ஸாம்னு சொல்லலாம். இப்போ எக்ஸாம்பிள் அதுவும் தாசில்தாருக்கு கீழே வரக்கூடிய ஜாபில் தான் வரும். ஆனால் தாசில்தார் ஆகிறதுக்கு உங்களுக்கு குரூப் 2 வந்து ப்ரிஃபரபுளாக இருக்கும். நீங்கள் அது எழுதுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் தாசில்தார் ஆகிறதுக்கு. You can apply for exams conducted on TNPC either group 4 or group 2. ஓகேவா? ஸோ which you are eligible and preferable. ஸோ உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை படிங்க. அதை நீங்கள் பாஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அது தாசில்தார் ஆகணுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் ஜாப் கொடுப்பாங்க. குரூப் 4 எல்லாம் நீங்கள் எழுதுனீங்கன்னா. குரூப் 2 எழுதினாலும் டேரெக்டாக வந்து உங்களுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் போஸ்ட் கிடச்சிரும். பட் பார்த்தீங்கன்னா தாசில்தாருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ ப்ரொமோஷன் மூலியமாக உங்களால் மேலே வர முடியும். ஸோ அது வந்து டெப்டி தாசில்தார் ஆனதுக்கப்புறமா ஆக முடியும். ஸோ யூ ஷுட் செக் ஸோ நீங்கள் வந்து சூஸ் பண்ணுறது தான். எனக்கு வந்து தாசில்தார் ஜாப் வேணும், இல்லை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வேறு ஏதாவது போஸ்ட் ஹையஸ்ட் போஸ்ட் இருந்தால் எனக்கு அதுவே போதும் நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த போஸ்ட்டு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் நீங்கள் அதை ட்ரை பண்ண முடியும். நீங்கள் எடுத்தனே வந்து நான் இந்த ஜாபுக்கு தான் போகிறேன், அந்த ஜாபுக்கு தான் போகிறேன் நம்ம பண்ண முடியாது. பிகாஸ் இது வந்து ஒரு ஜென்ரலான எக்ஸாம் தான். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு தான் எடுக்க போகிறோம், இந்த போஸ்ட் அவங்க எடுக்க போகிறோம்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திங்கன்னா, நல்லா ரேங்க் எடுத்திங்கன்னா உங்களால் போக முடியும். நெக்ஸ்ட்டு செலெக்ஷன் ப்ரொசீஜர். எப்படி செலக்ட் பண்ணுவாங்க? ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜரை பற்றி பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ரொசீஜருக்குள்ளே வந்து சொல்லணுன்னா, ஸோ எப்போ டிஎன்பிசி அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ குரூப் 2 எக்ஸாம், நீங்கள் அப்போ வந்து குரூப் 2 எக்ஸாமுக்கு வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமும் நீங்கள் எழுத போவீங்க. ஸோ இதோட சிலபஸ் பேக்கேஜெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து குரூப் 4 கம்பேர் பண்ணும்போது குரூப் 2 கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் நிறைய விஷயங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். தமிழ்நாடு பற்றி இல்லை ஜென்ரல் நாலேஜாக இருக்கட்டும், ஜிகே இருக்கட்டும், அப்படி டேட்டா இப்போ என்ன போயிட்டுருக்குங்கிறதாகட்டும். ஸோ நீங்கள் வந்து 2 டைப் ஆஃப் பேப்பர் எழுதுவீங்க. பேப்பர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 150 கொஷின்ஸ் இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷு, ஜென்ரல் தமிழ், சயின்ஸு, மேக்ஸு, இது போக வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதுவே பேப்பர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு 150 மார்க்ஸ் இருக்கும். 150 கொஷின்ஸ் இருக்கும். அதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஆக்ட்டு, பாலிடிக்ஸு, ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ டூரேஷன் வந்து பார்த்திங்கன்னா 2 எக்ஸாமுக்கும் 2 ஹார்ஸ் தான். ஸோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுனோடனே கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க ரிசல்ட் வந்து சொல்லிடுவாங்க. நெக்ஸ்ட்டு, இஸ் தாசில்தார் ரெவன்யூ ஆஃபீஸர்? தாசில்தார்ங்கிறது ரெவன்யூ ஆஃபீஸரா அப்படின்னு கேட்டால், இப்போ தாசில்தார் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் அவங்க ஒர்க் பண்ணால் நான் சொல்லியிருந்தேன். ஸோ ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேட்டிவாக இருக்காங்க அவங்க. ஸோ இவங்க வந்து அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னு சொல்லலாம். அது அவங்க ஒரு ஆஃபீஸர் தானே. ஸோ இன்சார்ஜ் ஆஃப் அப்டைனிங் டாக்ஸேஷன் ஃப்ரம் தாசில்தார். தாசில்தார் மீன்ஸ் என்னென்னா தாலுக்கான்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ தாசில்தார்னா தாலுக்கா அப்படின்னு ஒன்று தான். ஸோ எவ்ரி போலீஸ் ஸ்டேஷன் ஹேஸ் அன் ஏரியா ஸோ விச் கம்ஸ் அண்டர் தி கண்ட்ரோல். ஸோ அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது, கேன் தாசில்தார் கெட்ஸ் ஐஏஎஸ் டில் ரிட்டையர்மெண்ட். ஸோ அவங்க வந்து ஐஏஎஸ் ஜாபை வாங்க முடியுமா? தாசில்தார் இருக்கிறவங்க ஐஏஎஸ் ஆக முடியுமான்னு கேட்குறாங்க. ஸோ தாசில்தார் ஆர் பிடிஓ கேன் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். பட் ஆனால் என்னென்னா ஹி ஆர் ஷி கிராக் டிபார்ட்மெண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்கணும். யூபிஎஸ்சி சிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ அந்த எக்ஸாம் அவங்க எழுதியிருக்கணும். அதில் வந்து நல்ல மார்க் அவங்க எடுத்து அவங்க நல்லா ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா மினிமம் 8 years எக்ஸ்பீரியன்ஸ் தாசில்தாராக இருந்து நீங்கள் அந்த ரெக்கார்டு, அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்கன்னா உங்களால் வந்து தாசில்தாராக இருந்து ஐஏஎஸ் ஆக முடியும். அதர்வைஸ் நீங்கள் பிடிஓவாக இருந்து கூட ஜாயின்ட் செக்ரட்டரி லெவல், அதாவது ஸ்டேட் சர்வீசஸில் நீங்களால் ஜாயின் பண்ண முடியும். நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாசில்தாரோட பவர்ஸ் அண்ட் போஸ்ட். ஸோ அவங்க போஸ்ட்டுக்கு என்ன பவர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தாசில்தார் முன்னாடி சொல்லியிருந்தேன், தாசில் அவங்க கண்ட்ரோலில் தான் வந்து ஒரு 18 கிராமங்கள் கீழே வருதுன்னு அவங்க தாலுக்காவில். அந்த கிராமத்துக்கு எல்லாமே அவங்க தான் ஹெட்டு. எது நடந்தாலும் அவங்களுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது. ஸோ அவங்க தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து ஒரு அலோமெண்ட் எப்படி சொல்கிறது அப்படி சொல்லியிருந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ அந்தளவுக்கு வந்து அவங்க பவர்ஃபுல்லானவங்க. ரெவன்யூ கூடவே வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டும் அவங்க தான் அந்த ஏரியாவுக்கு. அண்ட் தென் ஹீ ஒர்க்ஸ் அண்டர் தி சப்டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட்டாகவும் அவங்க ஒர்க் பண்ண முடியும். அண்ட் தென் ஹீ இஸ் அ சீஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன் தி தாசில் அண்ட் தி பவர்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். அண்ட் ஹீ ஆல்சோ ப்ரமோட்டட் ஃபார் ஸ்டேட் சிவில் சர்வீஸ் கொஞ்சம் வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமா.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்துட்டோம் சேலரிங்கிற ஒரு மெயின் மேட்டர். ஸோ சேலரி விஷயத்தை பற்றி பார்க்கணும்போது டெப்டி தாசில்தாருக்கு வந்து இப்போ வந்து கவர்மெண்ட்லாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கட்டியும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து சேலரி அதிகமாக வந்து கொடுத்துட்டு இருக்காங்க, பிஏ அது இதுன்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது அவங்க சேலரி விட நம்ம சேலரி கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிஃபால்ட்டான விஷயங்கள், அதாவது பேசிக்ஸ் பே இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பே ஸ்ட்ரக்சரை வந்து நம்ம டெப்டி தாசில்தாரோட ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 28,000லேருந்து 78,000 வரைக்கும் கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து தாசில்தார் ஆகும்போது பார்த்திங்கன்னா இன்னும் டெப்டி தாசில்தார் ஆகும்போது இன்னும் வந்து உங்களுக்கு 78க்கு மேலேயே கிடைக்கும்.